ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பச்சரிசி மாவு இருக்கா? அப்போ நம்ம வீட்டிலே வாங்க, சிம்பிளாக தட்டை வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு தரலாம். பசங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தட்டை ரொம்ப மெதுவாகவும் இருக்கும், கட்டாமுடான்னு இல்லாமல் சிம்பிளான தட்டை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டிலையே நல்லா டேஸ்டான தட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய், பூண்டு, சீரகம் நல்லா கொரகொரப்பாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். வறுக்கிற மாதிரி பச்சரிசி மாவு, நான் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வரன்னு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு கோலம் மாவு மாதிரி வரணும். இப்படி அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் அணைச்சிடலாம். வறுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்தோம். 1/2 கப்பு பொட்டுக்கல்லையை நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ண கடலையை இதிலையே சேர்த்திக்கலாம். வரமிளகாய், பூண்டு, சீரகம் கொரகொரப்பாக அரைச்சோம் இல்லையா, அதையும் இதிலையே சேர்த்திடலாம். பெருங்காயம் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள், தேவைக்கு உப்பு, கருவேப்பிலை நல்லா கலந்துக்கலாம். பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து ஊற வச்ச பருப்பு, கடலைப்பருப்பு, சூடான எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தெளித்து பிசுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தண்ணி தெளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லூஸாக பிசிக்கிறாதீங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா கெட்டியாக கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். நல்லா வாசனை நல்லா கம்மன்னு இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக உண்டை பிடிச்சிக்கலாம். உண்டை பிடிச்சி நம்ம தட்டை போகிறோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டு மேலே கவர் ஒன்று சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம உண்டை பிடிச்சதை இது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா இப்படி ஒரே லெவலாக அமுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு நம்ம தேய்க்கிறோங்கள அந்த மெலிசுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் தட்டி ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா மிதமான சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு தட்டை சரியான பதத்தில் வேகும். ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம்.
நல்லா வேகட்டும். நல்லா திருப்பிட்டு வேக வச்சுக்கலாம். தட்டை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சரியான பக்குவமாக செஞ்சு கொடுத்தா. இது வேக வைக்கிறதுல தான் டிப்ஸு. மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி பதமாக வெந்துடும். அதனால் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டேஸ்ட்டாக செய்ய வேண்டிய ஸ்நாக்ஸு தான். ஈஸியாக செஞ்சிடலாம். என்ன நமக்கு கடலப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறது மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி டக் 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 டக்குன்னு வேலை ஆயிரும். நமக்கு பபிள்ஸும் கம்மியாயிடுச்சு பாருங்கள். கலரும் நல்லா செவந்து வந்துடுச்சு. எடுத்துடலாம். நமக்கு எண்ணெயும் கம்மியாக தான் குடிக்கும். தட்டை எப்பவுமே எண்ணெய் அதிகமாக குடிக்காது. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வாசனை போவோம். சேர்த்தி செஞ்சுருங்க கம கமன்னு. நம்ம அந்த பூண்டு சீரகம் தட்டி போடுறோங்கல்ல, அதனுடைய மனம் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளானது தான். 10 நாள் ஆனாலையும் வச்சு சாப்பிட்லாம். எல்லோரும் வீட்டில் அடிக்கடிக்க செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளோ சிம்பிளான ஸ்நாக்ஸு, பிடிச்ச ஸ்நாக்ஸு. இதுக்கோசரம் நம்ம கடைக்கெல்லாம் போகவே தேவையில்லை, நம்மளே செஞ்சிடலாம் வீட்டில். என்னுடைய ஸ்டைலில் வீட்டிலையே தட்டை ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான தட்டை ரெடி. நீங்களும் ஒரு முறை வீட்டில் சமைங்க. வீட்டில் ஈஸியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்க. எப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க.